வணக்கம் டிடிஜி நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க பல பேர் நம்மளுடைய ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனலை பார்த்து ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டு காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாணவர்கள் ஒரு டைப்பு. இன்னும் சில மாணவர்கள், அதாவது ஒரு காலேஜில் சேர்ந்துட்டு அந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, நான் வேற காலேஜ் மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இருக்கிறாங்க. இதை தாண்டி சொல்ல போனோம்னா சில பேர் இதுலலாம் மறந்துட்டேன் சார், இந்த கவுன்சிலிங்கே மறந்துட்டேன் சார், நீங்க இவ்வளவு வீடியோ போட்டாலும் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு எல்லாத்தையும் விட்டுட்டேன், நான் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி சொல்ல போனோம்னா இந்த மாதிரி ஒரு குழப்பத்தோட இப்ப ஒரு காலேஜில் சேரணுங்கிற ஒரு ஆசையோட இருக்காங்க. இவங்களுக்கு நான் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன். ஆனா இதுல நான் முக்கியமா குறிப்பிட்டு ஒரு வீடியோ போடணும்னா அது இந்த வீடியோ தான். என்னன்னா, கவர்மெண்ட் கோட்டால இருக்கு பாத்தீங்களா ஒரு சீட்டு, அந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்டு அப்படியே மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டாக மாறப்போகிறது. எங்க மாறப்போகுது, எதுக்கு மாறப்போகுது, அந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டாக மாறும்போது அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு யார் யாரெல்லாம் போட்டி போடலாம் அப்படிங்கிறத இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல நான் உங்களுக்கு தெளிவா விளக்க போறேன். அதை பத்தி பார்க்கலாமா? எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்காம இருக்க போறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயமா இந்த வீடியோ எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னா லைக் பட்டனை டச் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ புதுசா பார்க்க வந்திருந்தீங்கன்னா. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க எந்த கல்லூரியில போய் சேர்ந்திருந்தாலும், எந்த கல்லூரியில உங்களுடைய சர்டிபிகேட்டை கொடுத்திருந்தாலும், உங்களுடைய பணத்தை கொடுத்திருந்தாலும், நீங்க செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் அந்த கல்லூரியில் கட்டிய அனைத்து பணத்தையும் உங்களுடைய சான்றிதழ்கள், அதாவது சர்டிபிகேட்டையும் திரும்பி வாங்கி கொள்ளலாம். எப்ப? செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும். இது இந்த கோபி சொல்லல, நம்மளுடைய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், பல்கலைக்கழக மானிய குழு சொல்லியிருக்கு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் இருக்கு, எல்லாத்துக்கும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் 10 பைசா உங்கள்கிட்ட அந்த கல்லூரி கேட்க கூடாது. நீங்க கட்டியிருக்க பணத்தை கொடுத்துடணும், உங்களுடைய சர்டிபிகேட்டை கொடுத்துடணும். அப்படி பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அது தமிழ்நாட்டுல அண்ணா பல்கலைக்கழகத்துல நடக்கவே இல்லை. அது குறிப்பா தனியார் கல்லூரிகள்ல வாய்ப்பே இல்லை. சோ இதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம். இன்னும் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வேற வரப்போகுது. இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு போகணும்னு ஆசையோட கூட இருக்காங்க. சோ அந்த மாதிரி மாணவர்கள்லாம் இப்படி போலாமா அப்படி போலாங்கிற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா செப்டம்பர் 30 வரைக்கும் நம்ம எங்க சேர்ந்திருந்தாலும் சர்டிபிகேட்டையும் பணத்தையும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிக்கிறேன். சரி, இப்ப இந்த இன்ஜினியரிங் அந்த சொன்னேன் பாத்தீங்களா, கவர்மெண்ட் கோட்டா சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டாக எப்படி மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முழுக்க முழுக்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகள்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது கவர்மெண்ட் கோட்டா சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவா மாறும். எப்ப மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்ப நம்மளுடைய பொறியியல் கலந்தாய்வுல 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு 3 ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இப்ப இதுக்கப்புறம் நமக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் செப்டம்பர் 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி நடக்க போகுது சப்ளிமெண்டரி கவுன்சிலிங். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் SCA to SC கவுன்சிலிங் நடக்க இருக்கிறது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் SCA to SC கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியும் செப்டம்பர் 10ஆம் தேதி ஆயிரும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த தனியார் கல்லூரிகள்லாம் இடம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பெரிய பெரிய டாப் மோஸ்ட் கல்லூரிகள்னு சொல்றாங்கல்ல, அந்த கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய இடங்கள் கவர்மெண்ட் கோட்டால வந்துச்சு பாத்தீங்களா அந்த சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக மாற்றப்படும். ஏன் மாற்றுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுக்கு முன்னாடியே அவங்க அட்மிஷன் கூட போட்டு வச்சுக்கிடுவாங்க. எக்ஸ்ட்ரா நிறைய அட்மிஷனை போட்டு வச்சிருப்பாங்க ஒரு தனியார் கல்லூரி. அத இந்த மாதிரி லேப்ஸ் ஆகுது பாத்தீங்களா, இந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் மீதி ஆகுது பாத்தீங்களா அந்த சீட்டு, தனியார் கல்லூரி மட்டும் கவர்மெண்ட் கோட்டா எல்லாம் நிரம்பி அது போக அந்த சீட்டு எல்லாமே அங்க நிரம்பல அப்படின்னா அந்த சீட்டை மேனேஜ்மெண்ட் கோட்டாவா மாத்திடுவாங்க. சோ இது நடக்குது இந்த ப்ராசஸ். இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா எங்கெங்கெல்லாம் சார் இருக்குமானா பெரிய பெரிய தனியார் கல்லூரிகள்ல கூட இருக்கும். சரி சார், இருக்குது, அதை எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாயமா நீங்க ஒரு கல்லூரியும் கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய அதிக விருப்பம் என்பது CSE, IT, கம்ப்யூட்டர் ஓரியன்டான கோர்சஸ், ECE, EEE மட்டும்தான் ஆசை இருக்கு. இது இல்லாம மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி அதர் கோர்சஸ் மேல ஆசையே இல்லை. கவர்மெண்ட் கோட்டாலேயே நிரம்பலன்னா அப்ப மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் அந்த கல்லூரியில நிரம்பி இருக்குமா? நிரம்பி இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால பல தனியார் கல்லூரிகள்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு இருந்து கொண்டுதான் இருக்கிறது, பெரிய 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 தனியார் கல்லூரிகள்ல. இன்னும் உங்கள்கிட்ட குறிப்பா சொல்லணும்னு வச்சுங்களேன்,
இந்த கவர்மெண்ட் கோட்டால ஒரு பையன் வந்து சேர்ந்திருப்பான்னு வச்சுங்களேன். இப்போ 1வது ரவுண்ட்ல ஒரு பையன் வந்து சேர்ந்திருப்பான் தனியார் கல்லூரியில, 2வது ரவுண்ட்ல சேர்ந்திருப்பான், 3வது ரவுண்ட்ல சேர்ந்திருப்பான். இந்த 3 ரவுண்ட்லயும் சேர்ந்திருக்கான், சப்ளிமெண்டரியில சேர்றான், SCA to SC கவுன்சிலிங் சேர்றான்னு வச்சுங்க. கவர்மெண்ட் இப்ப இந்த இதுல வந்து என்ன நடக்குது தெரியுமா? அந்த பையனை சேர வச்சிடறாங்க. அந்த பையன் சேர்ந்துடுறான், சர்டிபிகேட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்றான், பணத்தையும் கொடுத்துட்றான். திடீர்னு அவன் ஏதோ ஒரு முடிவுனால, யாரோ ஒரு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி அந்த கல்லூரியை வேணான்ட்டு, பையனுடைய சர்டிபிகேட்டை மட்டும் கொடுத்துருங்க சார், நான் வீட்டுக்கு ஓடி போயிடுறேன் சார் அப்படின்ட்டு நிறைய பேர் போயிடுறான். அப்ப அந்த சீட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லூரிக்குள்ள கவர்மெண்ட் கோட்டால ஆன மாதிரி போயிடும். அப்ப அந்த மாதிரி சீட்டையுமே மேனேஜ்மெண்டாக இந்த தனியார் கல்லூரிகள் மாற்றிக்கொண்டு வருகிறார்கள். இது நான் என்ன சொல்ல வரேன்னா, தலை சிறந்த ஒரு NIRF ரேங்கிங், NAC எல்லாத்திலையும் தலை சிறந்த கல்லூரியா பார்க்கப்படக்கூடிய தமிழகத்துல இருக்க ஒரு டாப் 20 காலேஜ்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா சீட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கு. இந்த கோபியால கேட்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்ல இருந்து நான் நிறைய பேர்ட்ட விசாரிச்சுட்டேன், நிறைய கல்லூரிகள்ல இருக்கு. அது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த செப்டம்பர் 4ஆம் தேதி தான் வேக்கன்சி லிஸ்ட் வரப்போகுது. 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு முடிஞ்சது போக மிச்சம் எவ்வளவு சீட் இருக்குன்னு வரப்போகுது இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல. அது வரட்டும் சார், அது வந்ததுன்னா எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க தனியார் கல்லூரிகளை நோக்கி, சார் இது வரைக்கும் நான் போய் ஒரு இடத்துல சேர்ந்துட்டேன் சார், இன்னொரு இடத்துக்கு மாறணும்னு நினைக்கிறேன் சார், நான் மாறணும், அது மேனேஜ்மெண்ட் கோட்டால நான் சேர்ந்த இடம் எனக்கு பிடிக்கல, நான் மாறணும் அப்படின்னா மாற முடியும், கண்டிப்பாக மாற முடியும். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் எங்க வேணா சர்டிபிகேட்டை கொடுத்தா வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, எங்க வேணா பணத்தை கொடுத்தாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க போய் உங்களுக்கு பிடிச்ச, நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்ல கல்லூரியில சேர்ந்துருந்தீங்கன்னா மாறாதீங்க, அது தேவையில்லாத ஒரு வேலை. ஒரு வேலை உங்க மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே 4 வருஷம் இங்க வந்து படிக்க போறமேடா, இது நமக்கு பிடிக்குமாடா, இங்கேயே இருக்கணுமேடா, இங்கேயே படிக்கணுமேடா, ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கலடா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட இருந்தீங்கன்னா பல தனியார் கல்லூரிகளை விசாரிங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல நானும் பல கல்லூரிகளை விசாரிச்சிருக்கேன். பெரிய பெரிய டாப் மோஸ்ட் காலேஜ்ல கூட இன்னைக்கு சீட்டு இருக்கு. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டெல்லாம் அவங்க என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. மாணவர்கள்ட்ட இனிமே கூப்பிட்டு அவங்க வந்து அதை முடிஞ்ச வரைக்கும் கொடுத்து பார்ப்பாங்க. இந்த வருஷத்துல ஒரு டேட் சொல்லுவாங்க, இந்த செப்டம்பர் இறுதிக்குள்ள அண்ணா பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல அந்த சீட்டெல்லாம் நிரப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்குள்ள நிரப்பிடணும். அப்ப இந்த சீட்டுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நிரப்பி பார்ப்பாங்க தனியார் கல்லூரிகள். முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை அப்படியே கொண்டு போய் 2வது இந்த டிப்ளமோ படிச்சுட்டு வராங்க பாத்தீங்களா, டைரக்டா செகண்ட் இயர், அவங்களுக்கு அந்த சீட்டை கொடுத்துருவாங்க. இதுதான் நடக்குது, இதுதான் ப்ராசஸ், இப்படிதான் நடக்குது. சோ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இது மாதிரி எல்லாம் நடக்குதுல்ல, இப்ப இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த மாதிரி நிறைய இந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவா மாறுது, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்டு ஏன் மேனேஜ்மெண்டா மாறணும்? நீங்க தெளிவா வந்து கடைசியா எல்லாத்துக்கும் ஒரு நேரடி கலந்தாய்வா, இப்ப அண்ணா பல்கலை நம்மளுடைய மெயின் கேம்பஸ் இருக்கு பாத்தீங்களா, இது போன்ற அரசு சார்ந்த கல்லூரிகள்லயே பல கல்லூரிகள்ல சீட்டு வேக்கண்டா இருக்கு. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு எல்லாமே கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பொதுவான ஒரு நேரடி கலந்தாய்வு, ரவுண்டு 1 முடிஞ்சு போச்சு, ரவுண்டு 2 முடிஞ்சு போச்சு, ரவுண்டு 3 முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரிய முடிங்க, SCA to SC கவுன்சிலிங்க முடிங்க, எல்லாமே முடிச்சுட்டு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு இருக்கக்கூடிய சீட்டுக்கு இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணாம இருக்கிறாங்களோ, இந்த ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 எல்லாம் அப்ளை பண்ணாம, சப்ளிமெண்டரிக்கும் வராம, SCA to SC கவுன்சிலிங்க்கு வராம இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆசையோட இருக்கிறவங்களுக்கு பின்னாடி நேரடி கலந்தாய்வா ஒண்ணு நடத்துங்க. அப்படி நடத்தினா தனியார் கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீடு இடங்கள், அரசு சார்ந்த கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய அரசு இடங்கள் எல்லாமே ஒண்ணு கூட வேஸ்ட் ஆகாம உண்மையா உருப்படி ஆகும். சோ இதுல நம்ம பேச வந்த விஷயம் இதுதான். கவர்மெண்ட் கோட்டா சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டாக தனியார் கல்லூரிகளில் மாற்றப்பட்டு வருகிறது. அப்ப நான் ஒரு கல்லூரியை போகணும்னு வச்சுங்க, சார் மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் இருக்கா? இருக்கு. சில கல்லூரிகள் டொனேஷனா அதை வாங்குறாங்க, டொனேஷன் கொடுங்க அப்படிங்கிறாங்க. சில கல்லூரிகள் டொனேஷன் எல்லாம் கொடுக்க வேணாம், நீங்க பணத்தையே கொடுத்து சேர்ந்துக்குங்க, எங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாலேயே நிறைய சீட்டு நிரம்பல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சோ இதை இங்க சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எங்க சேர்ந்திருந்தாலும் சர்டிபிகேட்டையும் பணத்தையும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம், கண்டிப்பா வாங்கிக்கலாம், தைரியம் நமக்கு இருக்கு. யூஜிசிக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். ரொம்ப நம்ம கிட்ட கண்டிஷன் போட்டாங்கன்னா நம்ம டோட்ல கூட சென்னையில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுங்க. சென்னையில நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல தான் இருக்கு, அங்க கூட வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன்னா தேதி இந்தியாவோட பல்கலைக்கழக மானிய குழு சொன்னதை ஒரு கல்லூரியும் இங்க பின்பற்றுவதே கிடையாது. சோ அதனால இந்த விஷயத்தை ஷேர் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஒரு தனியார் கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருந்தா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டாக மாற்றப்படும். எப்போது? அனைத்து கவுன்சிலிங்கும் 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு,
சப்ளிமெண்டரி கவுன்சிலிங், SEA to SC கவுன்சிலிங் எல்லாம் முடிந்த பிறகு மாற்றப்படும். ஏற்கனவே சேர்ந்தவங்க பிடிக்காம வேணான்ட்டு போனோம்னா அந்த சீட்டும் மேனேஜ்மெண்டாக மாற்றப்படும். அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறவங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க. வேணுங்கிறவங்க அதை பயன்படுத்திக்கிடுவாங்க. இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் வேணும்னு நினைக்கிறவங்க, இல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த சீட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, டைரக்டா செகண்ட் இயருக்கு டிப்ளமோவுக்கு மாற்றி விட்டுருவாங்க. அதாவது டைரக்டா செகண்ட் இயர்ல வந்து படிக்க போறாங்களா அந்த மாணவர்களுக்கு மாற்றி விட்டுருவாங்க அடுத்த வருஷம். சரியா, இதுதான் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.